வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ வேல்யூ ரியாலிட்டியில் சிஆர்ஓவாக இருக்கேன். இப்போ நம்ம வேல்யூ ரியாலிட்டி அடுத்த சைட் லான்ச் பண்ணியிருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம். இந்த மன்னிவாக்கத்தில் நம்ம சைட் கரெக்டாக எங்கே லொக்கேட்டட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து படப்பை ரோட்டில் ரூபி பில்டர்ஸ் வரும். ரூபி பில்டர்ஸ் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து 200 மீட்டரில் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. இப்போ நம்ம மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ரூபி அப்பார்ட்மெண்ட். இது லேண்ட்மார்க்கு. இந்த ரூபி அப்பார்ட்மெண்ட் லேண்ட்மார்க் மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டு வந்து கரெக்டாக 200 மீட்டரில் சைட் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க நம்ம சைட் பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சைட்டு. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த 6.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து கம்ப்ளீட்டாக சோல்டர் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம லான்ச் பண்ணிக்கிறது ஃபேஸ் 3. இந்த ஃபேஸ் 3ல் டோட்டல் பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51 பிளாட்ஸ். இதுவரையும் 25 பிளாட்ஸ் புக்கிங்காக இருக்குது. பேலன்ஸ் 26 பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த 26 பிளாட்ஸில் கார்னல் பிளாட்டு அவைலபிளாக இருக்குது. அந்த கார்னல் பிளாட்டை வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோட்லேயே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கலாம். 40 ஃபீட் ரோட்லேயே நம்ம பிளாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். நம்ம சைட்டில் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு இந்த 4 ஃபேஸ்லேயும் நமக்கு வந்து சைட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வரையும் நம்ம தாராளமாக பை பண்ணிக்கலாம். மினிமம் ஃப்ரெண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 25லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் சென்னையில் 20-22க்கு மேலே ஃப்ரெண்டேஜ் அமையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறபோது நம்ம சைட்டில் வந்து மினிமம் ஃப்ரெண்டேஜே வந்து உங்களுக்கு 25 வந்து அறிமுகப்படுத்தி கொடுக்குறோம். இந்த பிஎன்பி கார்டன் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரோட் கொண்ட பிளாட்ஸ் தான் இது. நம்ம சைட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் டாப் 40 ஃபீட் ரோட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்ரீநிகேதன் பாடசாலை சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வால்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டு உள்ளே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த 6.5 ஏக்கருக்குமே. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட்டாக இருக்குது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் நம்ம வந்து மதுரை வயலாக இருக்கட்டும், போரூராக இருக்கட்டும், அமைஞ்சிக்கிற அண்ணா நகர் எல்லாமே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக பீக்கான ஏரியானது. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்து கிளாம்பாக்கத்துக்கு வந்தனால கிளாம்பாக்கத்தில் வந்து கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆதனூர் ரோடை வந்து 100 ஃபீட் ரோடாக மாற்றுறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அதே மாதிரி ப்ராசஸும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த 100 ஃபீட் ரோடாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் சிங்கப்பெருமா கோயிலில் வந்து டிராஃபிக் அதிகமாகும் போது கவர்மெண்ட் அடுத்து அப்ரோச் பண்ணுற ரோடு ஆதனூர் ரோடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு மினி கேகே நகர், அண்ணா நகர் அந்த மாதிரி, அதாவது ஃபுல் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் இது எல்லாமே கொண்டு நம்ம சைட்டு வந்து பக்கத்திலே லொக்கேட் ஆகிரும். இவ்வளோ அட்வான்டேஜ், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் நிறைஞ்ச நம்ம சைட்டில் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமா? எப்படி சொல்கிறோன்னா நம்ம மன்னிவாக்கத்துலேருந்து ஆதனூர் ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி போய்ட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5000 வரையும் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸிங் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சைட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்ரு. இதில் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4099 ருபீஸ் ஒன்லி பேர் ஸ்கொயர் ஃபீட்டு, 4099. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரீசனபிளான நெகசபிளும் உங்களுக்கு வந்து காத்திருக்குது. ஸோ அந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சைட்டை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.